புத்தர் வந்து மிடில் பாத் என்று சொல்றாரு. நம் சம்சாரத்துல இருந்தே நிர்வாணம். இங்க வந்து புத்தம் சரணம் கச்சாமி, தியானம் சரணம் கச்சாமி, சங்கம் சரணம் கச்சாமின்னு சொல்றாரு. சோ தியானம் பண்றது நம்ம கத்துக்கிறோம், நம்ம சாதனை பண்றோம். அதுக்கு அடுத்த நிலை வந்து இந்த சங்கத்துக்கு, இந்த சொசைட்டிக்கு நம்மளால முடிஞ்ச எல்லாருக்குமே வந்து இந்த தியானம் பண்றது நம்ம சொல்லி கொடுக்கணும். நம்மளுடைய டியூட்டி சொல்ற வரைக்கும் தான். அவங்க ஏத்துக்கிட்டு அதை ஃபாலோ பண்றாங்களா இல்லையான்றது நம்மளுடைய கர்மா கிடையாது. நம்ம யாராவது புதுசா மனிதர்களை பார்க்கும்போது இந்த ஒரு தியானம் இருக்கு, இது நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கும்ட்டு நம்ம சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு புத்தர் நிலை நம்ம அடையணும்னா நம்ம எல்லாருக்குமே இது பிரச்சாரம் பண்ணணும். நம்மளோட நம்ம வந்து இது இருக்காம செகண்ட் நிலை என்ன, இந்த சொசைட்டில நம்ம யார பாக்குறோம், நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ் இவங்களுக்கெல்லாம் சொல்லி கொடுத்ததுக்கு அப்புறமா ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டு ஒரு ஒரு தெருவுக்கு போயிட்டு நம்ம பேம்ப்ளெட்ஸ் கொடுத்து இந்த வெஜிடேரியன் ரேலிஸ் கண்டக்ட் பண்ணிட்டு அதுலயும் கலந்துக்கிட்டு எல்லாருக்குமே நம்ம இந்த தியான சாதனைன்றது நம்ம சொல்லி கொடுக்கணும். சோ எங்க வந்து நமக்காக நம்மளுடைய வாழ்க்கை இருக்கோ அங்க வந்து நம்மளுடைய ஒரு மனிதனா நம்ம வந்து கருத்தப்படுது சொல்றாங்க. அதுவே வந்து நம்ம வந்து எல்லாருக்காகியும் நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நம்ம சொல்லி கொடுக்கும் போது அவங்க வந்து மனிதனா இல்லாம மாதவனா ஆறாங்க. நம்ம எல்லா பிரமிட் மாஸ்டர்ஸும் என்ன பண்றோம், நம்ம மட்டும் செய்யறது கிடையாது, நமக்கு தெரிஞ்ச ரிலேஷன்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்குமே இந்த தியானம் சொல்றோம். அவங்க வந்து ஃபாலோ பண்றாங்களோ இல்லையோ நமக்கு தெரியாது. ஆனா யாராவது நமக்கு ஏதாவது பிரச்சனைன்ட்டு நான் சொல்லும் போது உடனே நமக்கு வந்து உள்ளுக்குள்ள இந்த தியானம் சொல்லி கொடுக்கணும், அவங்க ஃபாலோ பண்ணணும், கண்டிப்பா அவங்க இதுல இருந்து வெளியில வருவாங்கன்ட்டு அந்த ஒரு மனம் சரியான மனசு பாசிட்டிவ்னஸ்ன்றது ஒரு ஒரு பிரமிட் மாஸ்டருக்கு இருக்கும். அதுவே நான் மெடிடேட்டர்ஸ் எடுத்துக்கோங்க, இன்னொருத்தர் கிட்ட கஷ்டம் சொல்லும் போது ஓ பரவாயில்ல எங்களுக்கு கஷ்டமா, அப்படியே அவங்க அப்படியே இருக்கட்டும், இன்னும் அவங்க கஷ்டப்படணும்ட்டு அந்த நிலையில இருப்பாங்க சில பேர். மோஸ்ட் ஆஃப் த மனிதர்களோட மைண்ட் அப்படிதான் இருக்கும். ஆனா நமக்கு அப்படி கிடையாது. எல்லாருமே கத்துக்கணும், எல்லாருமே இந்த தியான நிலைக்கு வரணும், எல்லாருமே வந்து அஹிம்சையோட வாழணும். இம்சான்றது இந்த பூமி மேல இருக்கக்கூடாது. பத்ரிஜி அதுதான் வந்து அவருடைய கனவு. இததான் நம்ம வந்து நம்மளும் நல்லா இருக்கணும், அடுத்தவங்களும் நல்லா இருக்கணும். ஏன்னா நம்ம உள்ளுக்குள்ள இருக்கிறது அந்த பரமாத்மா. மத்த மனிதர்களாகட்டும் விலங்குகளாகட்டும் எல்லாருக்குள்ளயும் இருக்கிறது அந்த பரமாத்மா தான். அதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அப்ப எல்லாருக்குமே என்லைட்மெண்ட்ன்றது தேவைன்ட்டு நம்ம அந்த ஒரு நிலையில எல்லாருக்குமே நம்ம சொல்லி கொடுக்குறோம். இன்னும் புத்தர் பத்தி சொல்றார் பத்ரிஜி. புத்தர் வந்து அவருடைய வாழ்க்கையில எதனால இந்த துக்கம், துக்கம் ஏன்னா கோரிக்கைகள் இருக்கிறதுனால, இந்த கோரிக்கைகள் இருக்கிறதுனால துக்கம், துக்கம் இருக்கிறதுனால இன்னும் பிறவிகள் நம்ம எடுத்துட்டே இருப்போம். சோ இதுக்காக வந்து அவரு வந்து தானா கண்டுபிடிச்சதுதான் இந்த ஆனாபான சதி தியானம். இது வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டு ஓ இந்த துக்கம் போகணும்னா இந்த ஆனாபான சதி நம்ம தியானம் ஃபாலோ பண்ணணுமா, ஓகேன்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு, அவர் என்லைட்மெண்ட் ஆயிட்டாரு. ஆனா அவர் மறுபடியும் அவருடைய ராஜ்யத்துக்கு போனாரா, கிடையாது. இது மக்களுக்கு போய் சேரணும். இந்த ஒரு நல்ல சத்தியத்தை எல்லாருமே ஃபாலோ பண்ணா அவங்க துக்கத்துல இருந்து விலகி அவங்களுக்கும் முக்தி கிடைக்கும், அவங்களுக்கும் அந்த கோரிக்கையில இருந்து விலகி வருவாங்க, துக்கம் இல்லாத வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும் சொல்லிட்டு அவர் வந்து எல்லாருக்குமே வந்து பிரச்சாரம் பண்ணாங்க. நம்மளும் வந்து என்ன செய்யறோம், புத்தரை ஃபாலோ பண்றோம். ஆனா இங்க அவர் கொடுத்த தியானத்தை நம்ம ஃபாலோ பண்றோம். ஆனா பத்ரிஜி என்ன சொல்றாருன்னா நம்ம எல்லாருமே வந்து புத்தரோட தியானம் மட்டும்தான் நம்ம எடுத்துக்கிட்டோம். ஆனா நம்ம யசோதரா மார்க்கத்துல நம்ம இருக்கோம். ஏன்னா யசோதரா மாதா வந்து அவங்களுடைய இல்லத்திலேயே இருந்து தியான சாதனை பண்ணி என்லைட்மெண்ட் ஆன மாஸ்டர். சோ நம்ம என்ன பண்றோம், புத்தர் மாதிரி நம்மளுடைய குடும்பம் விட்டுட்டு நம்ம போகல, யசோதா மாதா மாதிரி நம்மளுடைய சம்சாரத்துல இருந்து சாதனை பண்ணி அடுத்தவங்களுக்கு நம்ம சொல்லி கொடுக்குறோம். அதனால நம்மளது வந்து பாத்தீங்கன்னா மைத்ரேய புத்தர். சோ நம்ம எல்லாருக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் பண்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருக்கூடயும் நம்ம பழகுறோம், எல்லாருக்குமே இந்த தியானம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இந்த சாதனை மூலமா தான் நமக்கு வந்து நம்மளுடைய ஞானம் பண்றது நமக்கு கிடைக்குது. இந்த வாழ்க்கையில சிருஷ்டின்றது நம்ம தான் கிரியேட் பண்றோம், நம்மளுடைய எண்ணங்கள் மூலமா தான் நம்ம சிருஷ்டிக்கிறோம். அதனாலதான் என்ன சொல்றோம், இமேஜின் பண்ணுங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க, ரியாலிட்டியில மேனிஃபெஸ்ட் ஆகும் சொல்றோம் இல்லையா. சோ அதுதானே சிருஷ்டி. நம்ம என்ன நினைக்கிறோமோ எத்பாவம் தத்பவதி, நீ என்ன நினைக்கிறியோ அதுதான் உன்னோட வாழ்க்கையில கிடைக்குது. அப்ப என்ன மாதிரி எண்ணம் நமக்கு இருக்கணும்ட்டு அங்க விழிப்புணர்வோட நம்ம உள்ளுக்குள்ள வாங்கணும். தேவையில்லாதது
நமக்கு என்னமா வந்தாலும் ஒரு பேட் திங் நமக்கு தேவையில்லாத யோசனை வந்தாலும் உடனே அது வந்து கட் பண்ணிடணும். ஐயோ இது ஏன் இந்த மாதிரி யோசனை எனக்கு வருது, நான் யோசிக்கல, என்னோட மனம் அந்த மாதிரி வேலை செய்யுதுன்ட்டு உடனே மைண்டுக்கு உள்ளுக்குள்ள அனுப்பாம அங்கேயே அது கட் பண்ணிடணும். இது கட் பண்ணணும், உள்ளுக்குள்ள வாங்கக்கூடாதுன்னா அங்க விழிப்புணர்வோட இருக்கணும். மைண்ட்ஃபுல்னஸ்ன்றது நம்ம பிராக்டிஸ்க்கு கொண்டு வரும்போது, ஓ என்ன மாதிரி எண்ணங்கள் எனக்குள்ள ஓடுது, தேவையா தேவையில்லையா, இத பத்தி நான் நினைக்க கூடாது, இது தேவையில்லாத விஷயங்கள் நான் நினைக்கும் போது என்னோட எனர்ஜி அதுக்கு வந்து வேஸ்ட் ஆகுது. ஆனா தியானத்துல எனர்ஜிக்காக தான் நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரம் உட்காந்து தியானம் பண்றோம். அப்ப அது வந்து சரியாக யூஸ் பண்ணணும். என்னோட எனர்ஜி தேவையில்லாத விஷயங்கள் பேசக்கூடாது, ஆர்குமெண்ட் பண்ணக்கூடாது, யோசிக்க கூடாதுன்ட்டு அந்த விழிப்புணர்வோட இருக்கும்போது நம்ம வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது கிடைக்குதுன்னு சொல்றாங்க. சோ இன்னும் வந்து 3 நிலைகள் இருக்கு ஒரு மனிதனுக்கு இந்த சாதனை மூலமா, தியான சாதனை மூலமா. எப்ப வந்து இந்த தியானம் நம்ம கத்துக்கிறோமோ, நம்ம வந்து நமக்காக இந்த தியானம் பண்றோம், அவங்கள வந்து என்ன சொல்றோம்னா ஹரியந்த், நம்மளுடைய தியான சாதனை மூலமா நம்மளுடைய அரிஷட் வர்க்கங்களை வந்து போக்குறோம். காம குரோத லோப மோகம் மதம் ஆச்சரியம்ன்றது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து கரெக்ஷன் பண்ணிட்டு இது எல்லாமே போக்குறோம். இந்த குணங்கள் நமக்கு தேவை கிடையாதுன்ட்டு இங்க நான் சாதனை பண்ணி நான் இந்த ஒரு நிலைக்கு வர்றது வந்து ஹரியன் சொல்றோம். ஹரியன் தான் நம்ம இருந்தாலும் மறுபடியும் பூமி மேல பிறக்கணும், போதிசத்வரா அடுத்த நிலைக்கு போறதுக்கு. சோ போதிசத்வர்னா என்னன்னா, இங்க வந்து நிறைய ஜன்மாக்கள் நான் மட்டுமே தியான சாதனை பண்ணி நான் என்னோட நிலைய வந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போறேன். இங்க 2வது நிலை என்னன்னா போதிசத்துவம், நான் தெரிஞ்சவங்களுக்கு ஊர்ல இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே நான் வந்து இந்த தியானம்ன்றது நான் சொல்லி கொடுக்கறதுதான் 2வது நிலை, போதிசத்துவ நிலை. இங்க நான் மட்டும் இல்லாம எல்லாருக்குமே நான் சொல்லி கொடுக்கிற நிலைக்கு நம்ம 2வது நிலைக்கு போறோம். சோ அங்கேயும் வந்து நமக்கு வந்து கடைசி ஜன்மான்னா கிடையாது. இந்த போதிசத்துவ நிலையில தான் வந்து எக்ஸாம்பிள் யார சொல்றாங்கன்னா ரமண மகர்ஷிய சொல்றாங்க. அவரோட ஆசிரமம் இருக்கு அவங்களுக்கு. அவங்க கிட்ட பக்தர்கள் போனாலும் வந்து உனக்குள்ள நீ வந்து தேடு, கண்களை மூடி நீ வந்து உன்னை பத்தி நீ தேடுன்ட்டு சொல்லி கொடுத்திருக்காங்க. அப்போ உள்ளுக்குள்ள நம்ம டிராவல் பண்ணும்போது நம்மள பத்தி நம்ம தெரிஞ்சுக்க முடியும், நம்ம ஆன்மான்றது உணர முடியும். அந்த சைலன்ஸ்லயே நமக்கு எல்லாமே வந்து புரிதல் ஏற்படும். போதிசத்துவ நிலையில நம்ம இருந்தாலும் மறுபடியும் பூமி மேல பிறக்கணும், ஒரு மைத்ரேய புத்தனை ஆக்குறது வரைக்கும் நம்ம மறுபடியும் புனரப்பி ஜனனம் புனரப்பி மரணம். சோ இங்க என்ன சொல்றாங்கன்னா, நம்ம தியானம் ஃபர்ஸ்ட் பண்ணோம், இது சில ஜன்மாக்கள் ஆகும், மறுபடியும் சில ஜன்மாக்கள் எல்லாருக்குமே சொல்லி கொடுக்கிறோம். இதுக்கு அப்புறமாவும் அடுத்த நிலை தான் வந்து புத்தர் நிலை. இங்க ஒரு ஒரு ஊருக்கு ஒரு ஒரு தெருவுக்கு போயிட்டு நம்ம பிரச்சாரம் பண்ணணும். இப்ப வீட்டுல இப்ப இந்த கிளாஸ் பாத்தீங்கன்னா உட்காந்து நம்ம ஜூம்ல கனெக்ட் ஆயிட்டு சொல்றோம். இது கிடையாது. அடுத்த நிலை என்னன்னா, வீடை விட்டு ஒரு ஒரு தெருவுக்கு போகணும், ஒரு ஒரு ஊருக்கு போயிட்டு இந்த தியான சாதனை பிரச்சாரம் பண்றது நான் பண்ணும் போது அது புத்தர் செஞ்ச நிலைக்கு நம்ம வந்து வர முடியும். எப்ப அந்த நிலைக்கு நம்ம வருவோமோ அதுக்கப்புறமா நமக்கு பிறவின்றது கிடையாது. அதுதான் புத்தர் நிலை, அதுதான் என்லைட்மெண்ட் மாஸ்டரோட நிலை. சோ இங்க வந்து நமக்கு தியானமா யஜ்னங்கள் நடக்குது. சோ எல்லாருமே சில பேருக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், நிறைய மாஸ்டர்ஸ் வந்து ஒரு ஒரு ஊருக்கு வந்து சூஸ் பண்ணிட்டு அங்க போய் தியான பிரச்சாரம் பண்ணணும், கிளாஸ் எடுத்துக்கிட்டு அங்க வந்து பேம்பர்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டு தியானமா யஜ்னம் ஃபங்க்ஷன் இருக்கு வாங்கன்ட்டு இன்வைட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு இருக்கோம். ஏன் இந்த மாதிரி மாஸ்டர்ஸ் வந்து இன்னும் சீனியர் மாஸ்டர்ஸே போறாங்க. 2 3 நாள் நம்ம போகணும்னா நம்ம சம்சாரத்துல நம்ம வாழ்க்கையில என்னென்ன பசங்களுக்கோ ஹஸ்பண்டுக்கோ பெரியவங்களுக்கோ என்ன செய்யணுமோ அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும், வீட்டுல அந்த சுச்சுவேஷன் எல்லாமே சரி செய்யணும், நம்ம டிக்கெட் புக் பண்ணணும், போகணும், அங்க போய் பிரச்சாரம் பண்ணணும், பேம்ப்ளெட்ஸ் கொடுக்கணும், கிளாஸ் எடுக்கணும். ஏன் ஒரு ஒரு மாஸ்டர் இவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்னா, புத்தர் நிலைக்கு நம்ம வரணும், என்லைட்மெண்ட் அப்பதான் கிடைக்கும். வீட்டுல இருந்து 24 மணி நேரத்துல 12 மணி நேரம் மிடில் பாத்துனா 10 மணி நேரம் நான் தியானம் பண்றேன், 2 மணி நேரம் புத்தகம் படிக்கிறேன், என்லைட்மெண்ட் கிடைக்கணும்னா கண்டிப்பா கிடைக்காது. ஒரு ஒரு மாஸ்டரும் வெளியில வரணும், ஊர் ஊரா போகணும், தெரு தெருவா போகணும், பிரச்சாரம் பண்ணணும். வெஜிடேரியன் ராலிஸ்ன்றது இருக்கு. எல்லா ஜீவிகளுக்காக நம்ம வந்து அந்த ஸ்லோகன் சொல்லணும். ஏன்னா எந்த பிறவில நம்ம எந்த மாதிரி தப்பான செயல்கள் செஞ்சிருக்கோமோ, எத்தனை ஜீவ இம்சை பண்ணிருக்கோமோ அதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கையில அந்த ஒரு கர்மா கழிக்கணும்னா இந்த மாதிரி வெஜிடேரியன் ராலிஸ்ல நம்ம கலந்துக்கணும். அனிமல்ஸ்க்காக ஸ்லோகன் சொல்லும் போது நம்மளுடைய பாவ கர்மாக்கள் கழிக்கப்படும். இப்ப வந்து நம்ம இந்த பூமி மேல வர்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய வாழ்க்கையை டிசைன் பண்ணிட்டு
இங்க பிறக்கிறோம். சோ டிசைன் பண்ணும்போது மேல் லோகத்துல நான் வந்து முன் பிறவில வந்து நான் வெஜிடேரியன் சாப்பிட்டு இருக்கேன். எத்தனையோ ஜீவிக்கு நான் துன்பம் கொடுத்திருக்கேன். அப்ப இந்த பிறவில எனக்கு நான் ஒரு 80 வருஷம் என்னோட லைஃப் ஸ்பேன் நான் டிசைட் பண்ணிட்டு வந்திருப்பேன். சோ 65 வயசுக்கு அப்புறமா எனக்கு வந்து ஒரு தோல் நோய் சம்பந்தப்பட்ட வியாதி வந்து அதுல இருந்து ஒரு 10 வருஷம் நான் கஷ்டப்பட்டு என்னோட இறப்புன்றது இருக்குன்ட்டு நான் டிசைன் பண்ணிட்டு வந்திருப்பேன். இப்ப இந்த பூமி மேல பிறந்து இங்க தியானம்ன்றது கிடைச்சிருக்கு. இங்க தியானாக்னி தக்த கர்மானம், என்னோட கர்மாக்கள் கழியறதுக்காக நான் தியானம் பண்றேன், சுவாத்தியாயம் பண்றேன், சஜ்ஜன சாங்கத்தியம் கேட்கிறேன். இந்த ஒரு ஞானத்தை எல்லாருக்குமே பிரச்சாரம் பண்றேன். இந்த ஒரு வெஜிடேரியன் ரேலிஸ்ல நான் கலந்துக்கிறேன். அப்ப என்ன நடக்கும்? நான் கொண்டு வந்த டிசைன்ல இது மாற்றம், என்னோட கர்மாக்கள் கழிஞ்சுது. அப்ப எனக்கு 65 வயசு வரும்போது எனக்கு அந்த தோல் நோய்ன்றது வரவே வராது. இங்க ஏன்னா நான் சாதனை பண்ணேன், சர்வீஸ் பண்ணேன். அப்ப அதனாலதான் ஒரு ஒரு மாஸ்டரும் வந்து இந்த மாதிரி அவங்களுக்காக தான் வந்து இந்த சேவைன்றது பண்ணணும். இது நம்ம என்ன செஞ்சிருந்தாலும் அதை நம்ம மாத்திக்க ஒரு ஒரு சக்தின்றது நமக்கு இந்த தியானம் கொடுத்திருக்கு. அதனால யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி. எவ்வளவு நல்லா சொல்லியிருக்காரு புத்தர். என்ன சொல்லியிருக்காரு? அப்போ தீபோ பவா, உன்னுடைய விளக்க நீதான் ஏத்தணும். இதுக்கு மேல நமக்கு என்ன இந்த சக்தி கிடைக்கிறதுக்கு, ஞானம் கிடைக்கிறதுக்கு ஆனாபான சக்தி தியானம் கிடைச்சிருக்கு. சோ இது எல்லாமே நம்ம கையில தான் இருக்கு. சோ இன்னும் என்ன சொல்றாங்க பிஎஸ்எஸ்எம்ல 4 பில்லர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த 4 பில்லர்ஸை தாங்கிதான் இந்த ஒரு ஆர்கனைசேஷன் மூவ்மெண்ட்ன்றது நமக்கு வந்து கண்டினியூ ஆயிட்டே இருக்கு. இந்த 4 பில்லர்ஸ்ல எந்த ஒரு பில்லர் இல்லைனாலும் இந்த பிஎஸ்எஸ்எம் மூவ்மெண்ட்ன்றது நடக்காது. என்ன 4 பில்லர்ஸ்னா, நமக்கு பினான்சியலா நமக்கு பணம் காசு தேவை. இங்க ஃப்ரீ மெடிடேஷன் சொல்றோம், எல்லாருக்குமே நம்ம ஃப்ரீயா தான் சொல்லி கொடுக்குறோம். ஆனா யார்கிட்டயும் வந்து நம்ம ஒரு ஃபோர்ஸா வந்து நீ வந்து பணம் காசு கொடு, இங்க வந்து ப்ரோக்ராம் நம்ம வந்து கண்டக்ட் பண்றோம், தியானமா யக்னத்துக்கு கொடு, நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கேட்கறது கிடையாது. யக்னத்துக்கு அன்னதானத்துக்கு நிறைய பேர் வராங்க. அந்த யக்னம் பண்றது எல்லா ஆஸ்ட்ரல் மாஸ்டர்ஸ், சீனியர் மாஸ்டர்ஸ் சேர்ந்து நம்ம செய்யும் போது அங்க நமக்கு அந்த பூமிக்கு செய்யற சாந்தி, எனர்ஜி நல்லா இருக்கும். நம்மளுடைய கர்மாக்கள் தீக்கிறதுக்காக நம்மளா வந்து ஒரு ஆர்கனைசேஷனா ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு நமக்கு இந்த தியானத்தால என்ன நன்மைகள் கிடைச்சிருக்கோ அதை பேஸ் பண்ணி நம்மளால முடிஞ்ச ஒரு அன்னதானத்துக்கு நம்ம பினான்ஸ் கொடுக்கலாம். சோ இங்க வந்து பணம் காசு நிறைய இருக்கா? ஓ இந்த பிரமிட்ஸ் கட்டுறாங்களா யாராவது? சோ என்னோட எனர்ஜியும் அதுல வந்து இருக்கணும்ட்டு நமக்கு முடிஞ்ச எவ்வளவோ பணம் காசு நம்ம வந்து கொடுக்கலாம். சோ பினான்சியலா ஹெல்ப் பண்ணணும் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதுக்கப்புறமா வந்து ஆர்கனைசேஷன். ஒரு ப்ரோக்ராம் நடக்குதுன்னா பின்னாடி எவ்வளவு பேக் அண்ட் ஒர்க்ஸ் இருக்கும். ஒரு ஸ்டேஜ் போடுறதுல இருந்து, ஒரு மைக் செட்டிங்ல இருந்து, எல்லாமே வந்து பேனர்ஸ் போடுறதுல இருந்து, ஒரு லைட்ஸ் போடுறதுல இருந்து, இது சாப்பாடு உணவு வந்து அரேஞ்ச் பண்றதுல இருந்து எல்லாமே பேக் அண்ட்லயும் ஆட்கள்ன்றது தேவை இந்த ஆர்கனைசேஷனுக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சேவை பண்றது, கரெக்டா எந்தெந்த ப்ரோக்ராம்க்கு யார் யார வந்து நம்ம வந்து கூப்பிடணும் கெஸ்டா, சீஃப் கெஸ்டா, எந்தெந்த ப்ரோக்ராம்க்கு அடுத்து வரும். எங்காவது ஒரு பிரச்சனை வந்தா உடனே வந்து அங்க எப்படி டேக்கிள் பண்றது. ஒரு தியானமா யக்னம் நடக்குது, ஒரு ஒரு 1000 பேர் வராங்கன்னா அங்க வாட்டர் சப்ளை எப்படி இருக்கு, இபி சப்ளை எப்படி இருக்கு, அதுக்கப்புறமா ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாம் போறதுக்கு அங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ், அங்க வந்து சர்வன்ஸ் எல்லாம் வந்து இருக்காங்களா, ஏதாவது அர்ஜென்ட்டா நமக்கு ஏதாவது தேவை, நமக்கு வந்து பொருட்கள் வாங்கிட்டு வரணும்னா இந்த மாதிரி யாருக்கு வந்து முடியுமோ இந்த மாதிரி சேவையும் செய்யணும். 4வது வந்து நம்ம வந்து கிளாஸஸ் எடுக்கிறது. சோ இப்ப சில பேர் வந்து இப்ப நம்ம பிஎம்சி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணா மாஸ்டர்ஸோட கிளாஸஸ் எல்லாமே நம்ம வந்து பாக்குறோம், கேக்குறோம், நோட் பண்றோம், ஞானம் வருது. சோ இவங்கதான் பிஎஸ்எஸ்எம் மாஸ்டர்ஸா? அப்ப பேக்கெண்ட்ல எவ்வளவு பேர் வந்து நமக்கு பின்னாடி செய்யறாங்க? அவங்களும் வந்து இதோட ஈக்குவல் தான். அவங்க கிளாஸஸ் எடுக்கிறது கிடையாது. சோ இந்த 4 விஷயங்கள்ல எல்லாருமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும். ஏதோ ஒண்ணு யாருக்கு எது முடியுமோ, பினான்சியலா நமக்கு கொடுக்க முடியும்னா கொடுக்கலாம். இல்ல ஒரு கிளாஸ் நடக்குது, ஹோஸ்டிங்கா நான் எடுத்துக்கிறேன், ஒரு 10 நாள், ஒரு வாரம். இப்ப நைட்ல பாத்தீங்கன்னா நமக்கு 9:30க்கு ப்ரோக்ராம் நடக்குது, நமக்கு டைம் இருக்கா, நான் ஹோஸ்டிங் பண்றேன். யாருக்காக? அந்த ப்ரோக்ராம்காக, பிஎம்சிக்காக, மத்தவங்களுக்காக இல்ல. உங்களுடைய சர்வீஸ் அது, உங்களுடைய வளர்ச்சி, ஆன்ம வளர்ச்சி, உங்களுடைய வளர்ச்சிக்காக நீங்க கொடுக்குறீங்க உங்களுடைய டைம்.
நான் பாத்துக்கிறேன் மேடம், எனக்கு வந்து நாலேஜ் கம்ப்யூட்டர் நாலேஜ் இருக்கு, நான் ஒரு 2-3 நாள் நான் வந்து பாத்துக்கிறேன்னு சொல்லலாம். இல்ல நமக்கு வந்து டிரான்ஸ்லேஷன் ஒர்க் தெரியும்னா, ஏதாவது புக்ஸ், தெலுங்கு புக்ஸ் நிறைய இருக்கு பத்ரிஜித், அது ஏதாவது தமிழ் மக்களுக்கு கொண்டு வரணும்னா நான் டிரான்ஸ்லேட் பண்ணி தரேன். இல்ல நான் வந்து பிஎம்சி ஆபீஸ்க்கு வந்து ஏதாவது ஒர்க் இருக்குன்னா சொல்லுங்க, ஒரு 2-3 நாள் எனக்கு ஏதாவது செய்யணும்னு இருக்கு, எனக்கு அதுதான் முடியும். இல்ல பணம் காசு இருக்கா, எதுக்காவது வந்து ஏதாவது ப்ரோக்ராமா, அந்த ப்ரோக்ராம்க்கு வந்து சாப்பாடு உணவு வந்து நான் வந்து அதுக்கு வந்து ஸ்பெண்ட் பண்றேன். இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம வந்து பண்ண முடியும் ஆன்ம வளர்ச்சிக்காக. சோ இதுல எது பண்ணாலும் என்ன சொல்றாருன்னா, இதோட நீ தியானம் பண்றது பண்ணணும். நான் வந்து கிளாஸஸ் எடுக்கிறேன், நான் தியானம் பண்ண தேவையில்லை. நான் வந்து நிறைய பணம் காசு இருக்கு, நான் பிஎம்சிக்கு கொடுக்குறேன், அதனால நான் தியானம் பண்ண தேவையில்லை. நான் வந்து பேக் அண்ட் ஒர்க்ஸ் பண்றேன், அது சேவை செய்யறேன், நான் தியானம் பண்ணலைனாலும் பரவாயில்ல. இந்த மாதிரி இல்லாம யாரு எது கொடுத்தாலும் நீ உன்னோட ஆன்ம வளர்ச்சிக்கு நீ தியானம் பண்ணிதான் ஆகணும். ஓகேவா? எது இருந்தாலும் இல்லைன்னா நம்மளுடைய உடலுக்காக சாப்பாடு சாப்பிடுறோம் இல்லையா, அது வந்து எது நடந்தாலும் ஏத்துக்கிறது இல்ல. மனசுல துக்கம் இருந்தாலும் வயிற்று பசின்றது இருக்கு, சாப்பிட்டே ஆகணும். அதே மாதிரி நம்மளுடைய ஆன்மாக்கு உணவுன்ற தியானம் கொடுத்துதான் ஆகணும். அப்பதான் ஆன்ம வளர்ச்சின்றது நமக்கு இருந்துட்டே இருக்கும். சோ இதுதான் 2 தளம்ன்றது. ஒரு காம்புல 2 துளசி தளம் இருக்குன்னா, ஒண்ணு ஆனாபான சக்தி பத்தி சொல்றாரு, இன்னொன்னு ஞானத்தை பத்தி. யூ கிரியேட் யுவர் ஓன் ரியாலிட்டி, சேட் மாஸ்டர் சொல்றது. ஞானத்தால ஞானம் கிடைக்கும். ஞானத்தை நம்ம வாழ்க்கையில இம்ப்ளிமெண்ட் பண்ணும்போது நம்மளுடைய லைஃப் வந்து செலிப்ரேஷனா இருக்கும். இன்னும் என்ன சொல்றாங்க, பத்ரிஜியோட சங்கல்பம், தியான ஜகத், அஹிம்சா ஜகத், பிரமிட் ஜகத், சாகாஹார ஜகத். இதோட சங்கல்பத்துக்காக தான் நம்ம பிரமிட் மாஸ்டர்ஸ் எல்லாருமே இந்த பூமி மேல பிறந்திருக்கோம். சோ பத்ரிஜி வந்து மேல உலகத்துல இருந்து 1,44,000 மாஸ்டர்ஸ வந்து கொண்டு வந்திருக்காங்க பூமி மேல. எதுக்காக? இந்த சத்தியத்தை எல்லாருக்குமே போதிக்கிறதுக்காக, அஹிம்சைய பத்தி சொல்றதுக்காக, இந்த தியானத்தை பத்தி பிரச்சாரம் பண்றதுக்காக. நம்ம என்ன செய்யணும், நம்மளுடைய டியூட்டினா 1,44,00,000 மாஸ்டர்ஸ கிரியேட் பண்ணணும். நமக்கு வந்து வாழ்க்கையில எனக்கு ஒரு வீடு கட்டணும், எனக்கு பணம் காசு தேவை, உடல் ஆரோக்கியம் தேவை, இந்த சங்கல்பம் நமக்கு தேவை கிடையாது. லோக கல்யாணத்துக்காக நம்மளுடைய பத்ரிஜியோட சங்கல்பம் நம்மளுடைய சங்கல்பமா இருக்கணும். இந்த மாதிரிதான் நம்ம இந்த பூமி மேல ஒரு பிரமிட் மாஸ்டரும் வந்து இந்த தியான பிரச்சாரத்துக்காக தான் நம்ம பிறந்திருக்கோம். அத வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சின்ன சின்ன விஷயத்துக்கு சங்கல்பம் பண்றது தேவை கிடையாது. நீ லோக கல்யாணத்துக்காக நீ எப்ப சங்கல்பம் நீ வந்து உறுதியா இருக்கியோ, அதுக்காக நீ வந்து உன்னோட சாதனை இருக்கோ, உன்னுடைய ஆன்மா உனக்கு என்ன தேவையோ அது கண்டிப்பா உன்னோட வாழ்க்கையில கொடுக்கும். ஆனா நம்ம என்ன பண்றோம், உல்டாவா கேக்குறோம். எனக்கு இது வாழ்க்கையில தேவை, இது வாழ்க்கையில தேவை, இது கிடைக்கலன்ட்டு. ஆனா நீ அடுத்தவங்களுக்காக நீ கேட்கும் போது உன்னோட வாழ்க்கையில ஆட்டோமேட்டிக்கா தேவையானது நடந்துட்டே இருக்கும். அதனால சங்கல்பம் பண்றது இந்த லோக கல்யாணத்துக்காகவே இருக்கணும். ஏன்னா இந்த ஒரு பிரச்சாரம் பண்றதுக்கு, இந்த ஒரு தியானம் எல்லாருக்குமே போய் கொண்டு சேர்றதுக்கு தான் நம்ம ஒரு பிரமிட் மாஸ்டர் இந்த பூமி மேல நம்ம பிறந்திருக்கோம். அந்த சத்தியத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். எல்லாருமே வந்து இந்த தியான சாதனான்றது நம்ம கடைசி பிரெத் இருக்கிற வரைக்கும் நம்ம ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணவே கூடாது. தியானம் பண்றது நமக்கு ஒரு பொக்கிஷமா நமக்கு கிடைச்சிருக்கு சொல்லி இந்த துளசி தளத்துல நமக்கு கொடுத்திருக்காங்க மாஸ்டர்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச்.